நீங்கள் உங்களுடைய நூலிலே இந்த மாநகர சபை உருவாக்க அதனுடைய ஆரம்பங்களை பற்றி சொல்லியிருந்தீர்கள். அது முதல் ஒரு மக்களால் தெரிவு செய்யப்படாத ஒரு அமைப்பாக, அதாவது நகரத்தினுடைய இந்த கழிவகற்றல் இப்படியான பணிகள், அந்த அந்த விடயங்களை பற்றி சொல்லுங்களேன். உண்மையில மாநகர சபை இலங்கையில வந்தது 1850கள்ல. ம். அந்த நேரத்துல பெரிய நகரங்கள் என்று சொல்ல போனால் நீங்கள் கொழும்பு, கண்டி, காலி, யாழ்ப்பாணம். அதுல யாழ்ப்பாணம் தான் 2வது பெரிய நகரம். அப்ப அந்த காலத்துல இந்த லோக்கல் அத்தாரிட்டிஸ், இந்த உள்ளூராட்சி சபைகளை உருவாக்கும் பொழுது அது இந்த மக்கள் விரும்பினால்தான் அதை கொடுத்தார்கள். அதாவது அதை கட்டாயமாக நீங்கள் எடுக்கத்தான் வேணும் என்று கொடுக்கல. இப்ப இந்த காலத்துல என்ன அதெல்லாம் கட்டாயமாக மக்களுக்கு கொடுத்திருக்கு. அந்த காலத்துல அப்படி இல்லை. மக்கள் விருப்பம் இல்லையென்றா கொடுக்க மாட்டேன், தேவையில்லைன்னு விட்டுடுவாரு. சோ அந்த அளவுல கொழும்பு, காலி, கண்டி போன்ற பகுதிகளுக்கு மாநகர சபை கொடுத்த பொழுது அந்த யாழ்ப்பாணமும் அந்த மாநகர சபை பெற்றுக்கொள்ள வசதி இருந்தது. அதாவது இது 1850கள்ல. ஆனால் யாழ்ப்பாணத்து மக்கள் அதை விரும்பவில்லை. ஆனபடியா எங்களுக்கு ஒன்றுமே கிடைக்கல. அதாவது உள்ளூராட்சி மன்றம் என்ற ஒரு கதையே கனகாலம் இல்லை. ஆனால் கனகாலத்துக்கு பிறகு 1900, இப்ப இது 1850, 1906ஆம் ஆண்டுதான் ஒரு கீழ் லெவல்ல உள்ள ஒரு லோக்கல் அத்தாரிட்டி, அதாவது உள்ளூராட்சி சபை எங்களுக்கு கிடைச்சது. அதாவது லோக்கல் போர்டு என்று சொல்லுவார்கள் அந்த காலத்துல. அந்த லோக்கல் போர்டுக்கு மாநகர சபை மாதிரி அதிகாரங்கள் ஒன்றும் கிடையாது. அதுக்கு தலைவர் ஜிஏ தான். ஜிஏ தான் தலைவராக இருப்பார். நொமினேட்டட், அதாவது நியமிக்கப்பட்ட 3-4 அதிகாரிகளும், மற்றது மக்களிடையே இருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட சில உறுப்பினர்களும் இருப்பார்கள். அது பெரிசா உள்ளூராட்சி சபை என்று சொல்றது கிடையாது. ஜிஏ என்ற விருப்பத்தின்படி நடைபெற்ற ஒரு சபை தான் அது. அதுக்கு பிறகு கனகாலத்துக்கு பிறகு எங்களுக்கு 1949 தான், அதாவது பிரித்தானியர்கள் விலகி போன பிறகுதான் எங்களுக்கு மாநகர சபை கிடைச்சது, கிட்டத்தட்ட 90 ஆண்டுகளுக்கு பிறகு. சோ இதை நான் குறிப்பிட்டிருக்கிறேன். இது நாங்கள் ஒரு இழந்த ஒரு வாய்ப்பு. நீண்ட காலத்துக்கு முதலே 90 ஆண்டுகளுக்கு முதலே இதை எடுத்திருந்தால் நாங்கள் இன்னும் பல விடயங்களை செய்திருக்கலாம். வடிகால் அமைப்பு, நீர் வளங்கள் போன்ற ஏராளமான விஷயங்களை கையாண்டிருக்கலாம் என்று நான் எண்ணுகிறேன்.